வெல்கம் டு மௌனி ஆரிவாஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டிசைன் பார்க்கலாம். எப்பயும் நம்ம பார்டர் டிசைன் மாதிரி தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? நான் எப்பயும் போல் கை வரைஞ்சிருக்கேன். சென்டிமீட்டரில் 10 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். கீழே ரவுண்டாமல் லென்த்து வந்து 8 வச்சுருக்கேன். 8 வச்சுட்டு 5க்கு வந்து சென்டர் பண்ணிட்டேன். 5 வரைக்கும் எனக்கு போதும். ஓகேங்களா? அது வரைக்கும் போட்டுட்டு ட்ரையாங்கிள் மாதிரி இந்த கார்னருக்கும் அந்த கார்னருக்கும் இது பண்ணியிருக்கேன், கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது நம்ம சென்டர்லேருந்து தான் இது ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? நான் டியூ பீடு வச்சு ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் ஜர்தோசி கூட வச்சு ஒர்க் பண்ணலாம். ஆனால் டியூ பீடு ஓகே. டியூ பீடு சைடில் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும் தெளிவாக. ஒரு சுகர் பீடு, ஒரு டியூ பீடு போட்டுட்டு இந்த சைடு போட்டுட்டு சென்டரில் வந்து ஒரு சுகர் பீடு, ஒரு வீட் பீடு வச்சுட்டு கீழே ஒரு சுகர் பீடு கொடுக்குறேன். ஒரு புட்டாஸ் தான் இது. ஒரு புட்டாஸ் தான், ஆனால் கை ஃபுல்லாக அழகாக இருக்கும். இது நல்ல ஒரு ட்ரெண்டிங் டிசைனாகவே இருந்துச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. ஸோ அப்படியே அந்த கோட்டு மேலே வச்சுட்டு வாங்க. பாருங்கள், ஒரு கோதுமை பீடு போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு, ஒரு டியூ பீடு போடுறேன். ஓகேங்களா? 2 பக்கமும் இந்த பிக்கில் நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி வச்சுட்டு வாங்க. கடைசியில் வேணால் நான் உங்களுக்கு இந்த டிசைன் பிக் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்படியே எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு சீக்வன்ஸ், சின்ன சீக்வன்ஸ் வச்சுருக்கேன். ஒரு சுகர் பீடு, ஒரு 3mm பீடு 2 பக்கம் போட்டுட்டு அதே மாதிரி போட்டுங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பிக்கில். இவ்வளோ ஒரு பெரிய லாங் செயின் எடுத்துகிட்டு ஒரு சின்ன செயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் போடுறேன். போட்டு என்ட்டு நாட் கொடுத்துருங்க எப்பயும் போல். அப்படியே கண்டினியூ பண்ணுறனாலும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நான் என்ட்டு நாட் கொடுத்து இது பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா? அப்படியே நீங்கள் கடைசி வரைக்கும் 2 பக்கமும் போட்டுருங்க. ஸோ அந்த கோட்டு மேலே போட்டுட்டு வாங்க என்ட்டு வரைக்கும். இதுவே நம்ம ப்ளவுஸில் போடுறா இருந்தால் லென்த்து வந்து நமக்கு அதிகமாக ஒரு இன்ச்சஸில் மாறும். ஓகேங்களா? அப்போ வந்து நீங்கள் 10 இன்ச்சஸ்னால் உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து கேட்குறாங்களோ கஸ்டமர் அந்தளவுக்கு பண்ணணும். ஓகே? இதில் நீங்கள் ஜர்தோசிஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜர்தோசி ஆட் பண்ணாமல் வெறும் டியூ பீட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டர் வந்து நம்ம புட்டாஸ் தான் இதில் ஹைலைட்டு. எவ்வளோ நெருக்கமாக கொடுத்தீங்கன்னா இன்னும் அழகாக தெரியும். ஒரு சீக்வன்ஸு, ஒரு சுகர் பீடு, ஒரு 3mm பீடு வச்சுருக்கேன். ஓகேங்களா? நடுவில் வந்து நான் 4 இப்படி போட்டு ரஃப்ன்றனால நம்ம ரஃபாக பண்ணுறனால கொஞ்சம் இதாக போட்டுட்டு வரேன். நீங்கள் இதுவே நல்ல நெருக்கமாக கொடுத்தீங்கன்னா தான் இந்த இதுக்கு வந்து இந்த புட்டா தான் ஹைலைட்டு. ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் சின்னதாக அப்படியே நெருக்கமாக சென்டரில் ஒரு 6, 7 அப்படி கொடுங்க. இப்போ நம்ம சீக்வன்ஸ் வந்து கோல்டு வச்சுருக்கோம். இதில் நீங்கள் கலர் சீக்வன்ஸ் வைக்கலாம். ஸோ இந்த டிசைன் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நாளைக்கு ஒரு ட்ரெண்டிங் டிசைன் நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ.